அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். பொருளாதார தேவைகளை சந்திங்கள். பொருளாதார உதவி கொடுத்து மாதா தொலைக்காட்சி தாங்கி பிடிங்க. அருட்தந்திரர்களுக்காக, பணியாளர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இது வளர வேண்டும், செழிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 2 வாரங்கள் சிங்கத்தை குறித்தும் கழுகை குறித்தும் எப்படி கடவுள் தன்னோட கம்பேர் பண்ணி அதிலிருந்து நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்த்தோம். நாம் வெற்றி வாழ்க்கை எப்படி வாழணும், குடும்பம் எப்படி சிறப்பா செயல்படணும் அப்படிங்கிறத நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த வாரம் நாம் என்ன தியானிக்க போகிறோம்? அந்த வெற்றி வாழ்க்கைக்காக எதிராக வரக்கூடிய ஒரு சில தடைகளை நாம நறுக்கி போடணும். பாருங்க, அதுல மிக முக்கியமான ஒரு தடை, நாம் இந்த நிகழ்காலத்துல வாழ முடியாதபடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தடை என்று சொன்னால், நாம் முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை சிந்திக்கிறதும் அதிலே வாழ்றது தான் பிரச்சனை. We are living in the premises of the past, worst memories. அப்போ முற்காலத்தில் நடந்த மோசமான சில நிகழ்ச்சிகளையே நம்ம தியானித்து தியானித்து அதிலேயே வாழ்றது தான் மிகப்பெரிய பிரச்சனை. நான் கழுகை குறித்து சொல்லும் பொழுது சொன்னேன், கழுகுகள் செத்ததை சாப்பிடாது, ஃப்ரெஷ் மீன் அதுதான் சாப்பிடும், வல்ச்சர் தான் சாப்பிடும். பணம் திங்கிற கழுகுன்னு அதுக்கும் பேர் வச்சிருக்கோம் நாம தமிழ்ல. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னால் இதை விடணும். பாருங்க, புனித பவுல்கிட்ட போய் இப்படி கேட்கிறாங்க, நீங்க பெரிய பாவம்லாம் செஞ்சிருந்தீங்க, மோசம் செஞ்சிருந்தீங்க, கிறிஸ்தவர்களை அடித்தீர்கள், இன்றைக்கு இவ்வளவு வல்லமையாக நீங்க ஊழியம் செய்வதற்கு என்ன காரணம் என்று அவர்களை கேட்ட பொழுது அவர் பதில் சொல்றாரு. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 13-14 இப்படி சொல்றாரு, நான் முன்பு என்னுடைய வெற்றிக்கு காரணம், நான் சிறப்பாய் மகிழ்ச்சியா விடுதலையோட வாழ்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை மறந்துடுறேன். ஐ ஃபர்கெட் தி பாஸ்ட், ஃபர்கெட்டிங் த பாஸ்ட் அண்ட் வாட் லைஸ் ahead அப்படிங்கிறார். forgetting what lies behind and straining forward what lies ahead அப்படிங்கிறார். முற்காலத்தில் என் வாழ்க்கையில நான் செஞ்ச தப்பு, நான் செஞ்ச தவறான தீர்மானங்கள், நான் செஞ்ச குற்றங்கள், எனக்கு பிறர் என்னை ஏமாற்றின காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மறந்துட்டு கடவுள் எனக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நோக்கி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற வீராங்கனை போல லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் என்று சொல்லி நான் வேகமாக ஓடுறேன், பழச திரும்பி பார்க்கறது இல்லை அப்படிங்கிறாரு. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற வீராங்கனை பின்னாடி யாரு வரா, அந்த பக்கம் யாரு வரா அப்படின்னு சொல்லி பார்த்தாலோ, அல்லது முதுகுல மிகப்பெரிய ஒரு புடிசோத்தை கட்டிட்டு போனாலோ ஓட முடியாது இல்லையா? அதனால்தான் அப்படி ஃப்ரீயா நான் ஓடுறேன், பழச மறந்துடுறேன் அப்படிங்கிறாரு. ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டாங்களாம், எதிர்காலம் என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். நல்ல எதிர்காலம் இருக்கணும்னா என்ன செய்யணும், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், சிம்பிளா, ஃபியூச்சர் இஸ் ஃப்ரீ ஆஃப் த பாஸ்ட் அப்படின்னாரு. பழசு நம்ம தொந்தரவு பண்ணலனாவே நம்முடைய எதிர்காலம் மிக அற்புதமா இருக்கும் அப்படின்னாரு அந்த ஞானி. அன்பானவர்களே, இன்னைக்கு வெற்றி பெறாமல் சோர்ந்து போய் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் என்னன்னா, நம்ம 30 வயசு இருக்கலாம், அல்லது 70 வயசு இருக்கலாம், 25 வயசா இருக்கலாம், 80 வயசா இருக்கலாம். அந்த 80 வயசு வரை நடந்த சில தாறுமாறான நிகழ்ச்சிகளை மனசிலே வைத்து அதை அசை போட்டுக்கொண்டே வாழ்றோம். பாருங்க, அந்த பழசு கற்றுக் கொடுத்த சில மோசமான பாடங்களை கொண்டு இந்த நிகழ்காலத்துல வாழ முயற்சிக்கிறோம். பாருங்க, அதுதான் மிகப்பெரிய சாபம், மிகப்பெரிய தீமை. நன்மைகளை மறக்கணும்னு நான் சொல்லல, தவறான சில காரியங்களை கொண்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த உலகத்துல மக்களை 3 பிரிவுகளா பிரிக்கலாம். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஒன்று ஜெயிக்கிற கூட்டம், they always win, எப்பொழுதும் ஜெயிப்பாங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க நல்லா ஜெயிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, வெற்றியோட வாழ்றாங்க, நல்லா கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளா வாழ்றாங்க. இது ஒரு கூட்டம். 2வது கூட்டம், இவங்க வெற்றி பெறாங்களே, இவங்க ஜெயிக்கிறாங்களேன்னு சொல்லி வேடிக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டு அல்லது பராமைப்பட்டு அல்லது இப்படியே வாழ்றது 2ஆம் தர கூட்டம். பாருங்க, புனிதர்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி புனிதர்களே அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சொல்லி ஆச்சரியப்பட்டு நீங்க எங்களுக்காக வேண்டிங்கன்னு சொல்லி சாதாரண இத்து போன வாழ்க்கை வாழக்கூடிய 2ஆம் தர மக்களும் இருக்கிறாங்க. இதான் செகண்ட் கேட்டகரி. அன்னை மரியாதை அற்புதமா வாழ்ந்தாங்க,
புனித சூசையப்பர் அற்புதமாய் வாழ்ந்தார். புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக்கலாம், சவேரியாரை எங்களுக்காக வேண்டிக்கலாம், அவிலா தெரசாமாலை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கை ஆச்சரியப்படுகிற நாம நம்ம வாழ்க்கையை ஆச்சரியமா கொண்டுட்டு போறதில்ல, வெறும் வேண்டுதலோட விட்டுறோம். இது செகண்ட் கேட்டகரி பீப்புள். மூன்றாவது நிலையில ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவன் ஜெயிச்சான்னா, இவன் தோத்தான்னா, இவன் நடுநிலையா இருந்தானா, ஏதோ ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு வாழ்றோம். 90 வருஷம் வாழ்வான், 110 வருஷம் வாழ்வான். ஆனா இந்த உலகம் அவனை ரெகக்னைஸ் பண்ணாது, அவன்கிட்ட இருந்து எதுவுமே பெற்றுக்கொள்ளாது. அப்படி எதுவுமே ஒரு குறிக்கோளற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சாவுறவங்க மூணாவது கேட்டகரியா இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், நாம என்ன செய்யறோம்னா பழைய வாழ்க்கையில தான் வாழ்றோம். முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளையே வாழ்றோம். We are chained with the past. முற்காலத்தில் நடந்த மோசமான நிகழ்ச்சி நம்மை கட்டி வைக்கிறது. இதை செய்யாத, பைக்கில் போய் கீழே விழுந்துனா, பைக்கில் போனவே கீழே விழுந்துருவேன் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருது. ஒரு கார்ல போய் 60 கிலோமீட்டருக்கு மேல போன ஒரு தடவை மோதி கீழே விழுந்து கை கால் முறிஞ்சு போச்சு, 60 கிலோமீட்டருக்கு மேல போனாவே ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நமக்குள்ள வந்துடும். இதுதான் சென்ஸ் ஆஃப் லாஸ். முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளின் இம்பாக்ட், ஒரு விளைவு. அந்த பெண்ணை என்னை ஏமாத்திட்ட, ஒரு பெண்ணு நம்மளை ஏமாத்திருப்பாங்க, வாழ்க்கையில எல்லா பெண்களும் மோசம் அப்படிங்கிற உணர்வுக்கு வரும். பாத்தீங்களா, இதுதான் சென்ஸ் ஆஃப் லாஸ். முற்காலத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகளின் தாக்கங்கள் பாருங்க, அதுதான் நம்ம பாதிக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, பவுல் இதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு எதிரி நான் தான்யா, பேய் இல்ல, பிசாஸ் அல்ல, பாவம் அல்ல, தீமை அல்ல, எனக்கு எதிரி நான் தான். என்னதான் நான் தான் ஜட்ஜ் பண்ணிக்கிறேன். நான் மோசமானவன், நான் கெட்டவன், நான் தான் ஜட்ஜ் பண்றேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு எதிரி உங்க மாமியார் அல்ல, உங்க மருமக அல்ல, உங்க அப்பா இல்ல, உங்க புருஷன் அல்ல, உங்க பொண்டாட்டி அல்ல, உங்க பங்காளி அல்ல, உங்க ஜாதி அல்ல, இல்ல வேற ஜாதி அல்ல, யாரும் உங்களுக்கு எதிரி அல்ல. உங்களுக்கு எதிரி நீங்க தான். You are judging yourself more harshly than anybody else. உங்களை மோசமானவன், மோசமான ஜாதி, இல்ல கலர் மோசம், கருப்பு மோசம், இல்லது ஒல்லியா இருக்கிற, வத்தலா இருக்குன்னு சொல்லி உங்களை குறித்து மோசமாக என்ற ஒரே ஒரு பர்சன் அது நீங்க மட்டும்தான். எதிரி கூட உங்களை பலமா நினைக்கிறான், பிசாசு கூட உங்களை பலமா நினைக்கிறாங்க, மேன்மையா நினைக்குது. ஆனா நீ உன்னை பத்தி வச்சிருக்கிற எண்ணம் மிக மோசமான எண்ணம். நான் சரியில்லை, நான் அப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன் 16 வயசுல, இனிமே நான் தூய்மை வாடுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி உன்னை கேடுகட்ட மனுஷனை நினைக்கிறது. உங்களை தவிர வேற யாருமே இல்லை. கடவுள் ஒரு நாள் அப்படி நினைக்கிறவர் அல்ல. அதனால்தான் பவுல் என்ன சொல்றாரு? லார்ட், நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால நன்மை செய்ய முடியல, கெட்டது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அந்த கெட்டதே செய்யறேன். ஊனியல்பின் சட்டம் எனக்குள்ள இருக்கு, ஆவிக்குரிய சட்டம் இருக்கு, ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகிறது. அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான். Who will deliver me from myself? என்னிடமிருந்து என்னை விடுவிப்பது யார் என்று கேட்கிறார் பவுல். அப்போ முதலாவது உங்களிடமிருந்து உங்களை விடுவிச்சாதான் ஓட முடியும். 1 2 3 சொன்ன உடனே தகால்னு ஓடுறானா அவன் ஃப்ரீயா அந்த இடத்துல இப்ப கையை பிடிச்சிட்டு இருந்தோம்னா எப்படி ஓட முடியும்? இடுப்பு பிடிச்சுக்குன்னு சொன்னா எப்படி ஓட முடியும்? முட்டி வலிக்குன்னு சொன்னா எப்படி ஓட முடியும்? அப்போ உங்களிடமிருந்து உங்களை விடுவிக்கணும். உங்களுக்கு பிசாசு நீங்க தான். அப்போ உங்களிடமிருந்து உங்களை விடுவிச்சுக்கணும். அதைத்தான் நாம பேச போகிறோம், தியானிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எசையா இறைவாக்கினர் எழுதிய புத்தகத்துல அழகா சொல்றாரு. 43 18 19 என்ன சொல்றாரு? நாட் ஈவன் think of the past அப்படிங்கிறார். don't remember and consider the past அப்படிங்கிறார். நினைச்சு கூட பார்க்காத, முற்காலத்தில் செஞ்ச பாவத்தெல்லாம் நினைச்சு கூட பார்க்காத, யாரோ உனக்கு எதிரியா செஞ்சாங்களே, எதிர்ப்பா செஞ்சாங்க, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காத அப்படிங்கிறார். இதோ புதிய வாழ்க்கை ஒண்ணு கடவுள் செஞ்சிருக்கிறார், அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா அப்படிங்கிறார். இப்ப கடவுள் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடி என் சிந்தனை தடிகட்டு போகிறது என்று சொன்னால், கழுகை போல கடவுள் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும்னு சொன்னா எல்லாத்தையும் நான் மறக்கணும், தூரமா போடணும். The blessed life will begin only when you drop all your unwanted shame, guilt and past worst memories. உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கைய தொடங்கல, இன்னும் அதே நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்குமா? ஏன்? ஆசீர்வாதமான வாழ்க்கை எப்ப தொடங்கும் என்று சொன்னால், முற்காலத்துல நிகழ்ச்சிகளை மண்டையில ஏத்தி 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 இவன் இப்படித்தான் நான் இப்படித்தான் ஏற்றி வச்சிருக்க அந்த புலிசோறு மூட்டையை இறக்கி வச்சாதான், குற்ற உணர்வு என்கிற அந்த மூட்டை இறக்கி வச்சாதான், கோழை உணர்வு என்கிற அந்த மூட்டை இறக்கி வச்சாதான், நான் பாவி 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 அப்படிங்கிற அந்த எண்ணத்தை பொல்லாத புலி சாதத்தை இறக்கி வச்சாதான் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, we stuck in the past.
பழசுல அப்படியே வந்துடுறோம் பாருங்களேன். ஆதாம் ஏவாள்கிட்ட கடவுள் சொன்னார், அப்பா எல்லாத்தையும் சாப்பிடு, இந்த விளக்கப்பட்டிருக்கிற மரத்திலிருந்து கனியை உண்ணாத அப்படின்னு சொன்னார். இவங்க அதைத்தான் போய் சாப்பிட்டாங்க. கடவுளுக்கு கீழ்ப்படியாம போய் சாப்பிட்டாங்க. கடவுளை விட பெரியாளன்னு சாப்பிட்டாங்க. தொடக்க நூல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7 முதல் 8 வரை வாசிக்கிறோம். The sin of disobedience என்று வாசிக்கிறோம். கடவுளுக்கு கீழ்ப்படியாத பாவம், அதுதான் தலையாய பாவம் எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னு நம்ம சொல்றோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அன்பானவர்களே, அந்த பாவம் செஞ்சு முடிச்ச உடனே அவங்களுக்குள்ள குற்ற உணர்வு வருகிறது, கோழை உணர்வு வருகிறது. கடவுள் அங்கேருந்து வராரு. முத நாள் அவரோட கடவுள் வரும்போது ஜாலியா, வாங்க ஆண்டவரே, குட் மார்னிங் கடவுளே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவங்க பாவம் செஞ்ச அடுத்த நிமிஷம் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. They hid themselves behind the tree. கடவுள் வராரு. அந்த ஓசை சத்தம் கேட்ட உடனே தங்களுக்குள்ள பயம் வந்துச்சு, குற்ற உணர்வு வந்துச்சு, கோழை உணர்வு வந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப கடவுள் கேட்கிற முதல் கேள்வி, வேர் ஆர் யூ ஆதாம், எங்க இருக்கிறையா நீ? ஏன் பழசுல போய் வாழ்ற, தப்பு செஞ்சுட்ட, குற்றவுணர்வு வந்துருச்சு, ஓடி ஒளிஞ்சுக்கிறிய ஏன்? நம்ம வாழ்க்கை அப்படிதான் பாருங்க. அன்னைக்கு செஞ்ச அந்த பாவம் அதை வச்சு மற்றவங்களுக்கு தீர்ப்பிடும். மனசுக்குள்ள நான் ஒரு குற்றவாளி, கோழை, ஏழை, அசிங்கமானவன், தகுதி இல்லாதவன், என்னால இங்கிலீஷ் பேச முடியாது, என்ன பேச முடியாது, மார்க் எடுக்க முடியாது, மேத்தமெட்டிக்ஸ் போட முடியாது, இப்படி டிட்டர்மினேஷன், நல்லா ப்ரிஜுடிசிக் டிட்டர்மினேஷன், முன்சார்பு எண்ணங்களை மனசுல வச்சு அப்பேற்பட்ட அவிசுவாசம் என்கிற மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கமே, கோழை என்கிற மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கமே, குற்ற உணர்வு என்கிற மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கமே. நாம வேற யாரையும் ஆதாம் எங்க போன? முதல் கேள்வி பாருங்க. எவ்வளவு வேதனையோட தகப்பன் கேட்கிறாரு, எங்க இருக்கீங்க? நிகழ்காலத்துல இருக்கீங்களா? 1966 இருக்கீங்களா? 86 இருக்கீங்களா? 92 ஒரு ஆளோட தப்பு செஞ்சீங்களா? அதுல இருக்கீங்களா? அல்லது ஒரு பெண்ணோட தவறு செஞ்சீங்களா? அந்த 1972 அங்க இருக்கீங்களா? எந்த பஸ்ல இருக்கீங்க? எந்த மொட்டை மாடியில இருக்கீங்க? எந்த வயல்வெளிகள் இருக்கீங்க? எந்த டாய்லெட்டுக்குள்ள இருக்கீங்க? எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க? எந்த இருள்ல இருக்கீங்க? எந்த இடத்துல வாழ்றீங்க? வேர் ஆர் யூ? யூ ஆர் செயின்ட் வித் பாஸ்ட். பழைய முற்காலத்தில் நடந்த இத்து போன நிகழ்ச்சிகளால் நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கங்க. அதுல இருந்து விடுதலை ஆகணுங்க. 10 பாவம் செஞ்ச அந்த பாவத்தை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கமே, தவறு செஞ்சவன் வாழ்ந்துட்டு இருக்கமே, கடவுள் மன்னிச்சார, மேல வரணும், நீதிமான வரணுங்கிற அந்த எண்ணம் வரமாட்டேங்குத. We live in the premises of the past. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். போன மாசம் 26ஆம் தேதி என்ன சாப்பிட்டீங்க கேட்டா தெரியாது. என்ன குழம்பு வச்சாங்க தெரியாது. தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அல்ல போன கிறிஸ்துமஸ்க்கு என்ன ட்ரெஸ் போட்டீங்க தெரியணுங்கிற அவசியம் இல்லை. 30 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்கன்னா தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒண்ணு தெரியும். 6 வயசு 6வது 7வது படிக்கும்போது ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க் செய்யாம போயிருப்பீங்க. வாத்தியார் பின்னாடி குச்சால அடிச்சிருப்பாரு. அது கேட்டா ஞாபகம் வரும். அதான் சென்ஸ் ஆஃப் லாஸ். ஒரு சிலர் ஞாபகம் வராது, ஒரு சில ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி தவறு செய்கிறது, தீமை செய்கிறது, அல்லது பிற நமக்கு இழைத்த கொடுமைகள், என் மாமியார் என்ன ட்ரீட் பண்ண மோசமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள வரும். ஒரு மாமியார் மிக மோசமா தன் மருமகளை நடந்து கொண்டாங்க. ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நிறைய பேர் போனாங்க, தெரியல. ஆனால் நானும் ஒரு சகோதரன் போனோம். அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, பல மொழிகளை பேசுவாங்க, பயங்கரமா சித்திரவதைப்படுத்தாங்க. ஒரே பையன், ஒரே மருமகள், 2 பேரையும் வாழ விட மாட்டேன்ட்டாங்க. அப்போ ஒரு நாள் இரவிலே 4 மணி நேரம் பேசினாங்க. கடைசியா கடவுள் பேசினார். நீ பேசுப்பா அப்படின்னாரு. அம்மா, உங்க வாழ்க்கையில முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சினால நீ இப்படி நினைக்கிறோம். சொந்த பையனை சந்தோஷமா இருக்க விட முடியாத ஒரு தாய், என்ன தாய்? பிசாசு தானே. அப்ப உனக்குள்ள பிசாசு இருக்கு, நீ சொல்லு, இப்ப விரட்டுறோம், முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னோம். அப்பதான் அவங்களை அழ ஆரம்பித்தார்கள். அப்பதான் உள்ளுக்குள்ள இருந்து வெளில வர ஆரம்பிச்சாங்க. ஆமா ஐயா, என் மாமியார் என் முடிய நான் தவறு செய்யும் போது தரத்தன இழுத்துட்டு போய் ஒரு அரச மரத்துல அருவாள்ல வெட்டி விட்டாங்க, மொட்டை அடிச்சு விட்டுச்சியா மாமியாரு. அதுல இருந்து அந்த மாமியார் நான் பாதிக்கப்பட்டதுனால என்னுடைய மருமகளை நான் பழி வாங்கணும். இப்படிதாங்க நம்ம சென்ஸ் ஆஃப் லாஸ். முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் நம்மளை வாழ்க்கையில கிரியேட் பண்ணிடுச்சு பாருங்க. இப்படித்தான் செய்யணும், என் மருமகளை, என் மாமியார் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, என் மருமகளை இப்படித்தான் நான் பண்ணணும். இப்படிதான் குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறது. முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் நம்மை கொலை செய்கிறது, கொல்லுகிறது. கழுகு கூட பழைய பணத்தை திங்க மாட்டேங்குது, கழுகு கூட செத்ததை சாப்பிட மாட்டேங்குது. நாம சாப்பிட்டுட்டு இருக்கங்களே. வாழ்நாள் முழுவதும் பழசையே செத்தது. எங்க அப்பா 5 வயசுல செத்து போயிட்டாரு, எனக்காகவே எனக்கு அப்பா இல்ல. எங்க அம்மா செத்துட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, அம்மா இல்ல. 80 வயசு 70 வயசு வரை 60 வயசு வரையும் நீனே ஒரு அப்பா அம்மா ஆனவர் படை, உனக்கு எதுக்கு அப்பா அம்மா?
தாயும் தந்தையுமாய் கடவுள் இருக்கும் பொழுது உனக்கு எதுக்கு அப்பா அம்மா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நடந்ததையே நினைத்து 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 கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமே, முற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்போ ஒரு கணவன் மனைவி திருமணம் ஆகிறது, திருமணம் ஆயிட்டாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, லவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமணத்துல மாப்பிள்ளை கோட் ஷூட் போட்டு இருக்கிறாரு, அம்மா மனைவி பட்டுப்படம் கட்டிட்டு இருக்கிறாங்க, மனைவி ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. அப்ப மாப்பிள்ளை கேட்கிறாரு, டார்லிங் ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மனைவி சொல்றா, இல்லைங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பாவாடை ஒரு சட்டை தான் எங்க வீட்டுல இருக்கும், அது அங்கங்க கிழிஞ்சிருக்குங்க. ஒரு பாவாடை சட்டையை வச்சு நாங்க ஒரு வாரம் போடணுங்க, ஒரு வாரம் கழிச்சு துவைக்க முடியும். ரொம்ப ஏழ்மையான வீடுங்கன்னு சொல்லி புதிய பட்டுப்படவை கட்டி கொண்டு இருக்கிற பொழுது அந்த கிழிஞ்சு போன படவையை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா புதிய பட்டுப்படவின் சந்தோஷத்தை அவங்களால அனுபவிக்க முடியுமா? இப்படித்தான் நாம ஒவ்வொருவரும் பழைய இத்து போன அந்த இருள் சூழ்ந்த அந்த வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெளியில வர மாட்டேங்கிறோம், கதவை திறக்க மாட்டேங்கிறோம், பூட்டி போய் இருக்கு, கதவை திறந்த பல நாளாச்சு, இதே கதவை திறந்து பல நாளாச்சு. உங்களுக்குள்ள அன்பு செய்கிற உள்ள இருக்கு, நேர்மையான உள்ள இருக்கு, உண்மை உள்ள இருக்கு. ஆனா அதெல்லாம் இழுத்து வச்சு சீல் பண்ணிட்டோம். நான் ஏமாந்துட்டேன், ஆகவே இப்படித்தான் இருப்பேன். நான் என்ன ஒருத்த ஏமாத்திட்டேன், நானும் பலரை ஏமாத்துவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, if you live in the premises of the past, you will become an incapable person to enjoy the fresh grace. நீங்க பழைய இத்து போன அந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, குடும்பத்தை சிதைத்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், கடவுள் வைத்திருக்கிற புதிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாத வக்கத்த பிள்ளையா தான் வாழ்வீங்க. இன்கேப்பபிள் பர்சனா வாழ்வோம், வக்கத்த பிள்ளைகளா வாழ்வோம். ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை அள்ளிக்கொள்ள முடியாதபடி ஹேண்டிகேப்டா, டிசபிள்டா அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேதனையோட சொல்றேன் அன்புக்குரியவர்களே, கடவுள் உயிருள்ள கடவுள், அன்புள்ள கடவுள், மாபெரும் கடவுள். நீங்களும் நானும் கேட்கிற அத்தனையும் தரக்கூடிய கடவுளை வைத்துக்கொண்டு இப்படி வாழலாமா? நாம கடவுளை பிள்ளைங்கள் இல்லையா? அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளைங்கள் இல்லையா? அவருடைய சாயலை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டியவங்க. பழைய நாம செஞ்ச பாவத்தையே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோமேங்க. நான் செஞ்ச குற்ற உணர்வினாலே, நான் செஞ்ச குற்றத்தை வைத்தே என் பண்டாட்டியை நான் பார்த்தேன். என் பண்டாட்டி எவ்வளவு அழகுள்ளவள், நேர்மை உள்ளவளா இருந்தாலும் நான் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன். நான் செஞ்ச பாவத்துல நான் உள்ளத்துல மனசுல வைத்து கொண்டிருக்கிறேன். ஆபாச படங்களை, போர்னோகிராஃபியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நானு அத ஒரு எதுவுமே செய்யல. ஆனா என் மனைவி எப்படி நேர்மையான உள்ளத்தோட பார்க்க முடியும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிகவும் சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய மெசேஜ் இந்த மெசேஜ். யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் யுவர் பாஸ்ட். கண்டிப்பாக நீங்க முற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்க வாழ்க்கையில செஞ்ச அத்தனை தப்பிதங்கள் இருந்தோம் அதிலேயே புடமிட்டு ஒரு பன்றி தன்னுடைய சேத்துல அப்படியே உழண்டு கொண்டிருக்கிறது போல, God does not want us swallow in the past. பழைய முற்கால பொல்லாத நிகழ்ச்சிகளையே பன்றி கடக்குது, அதே போல கடந்து அழியணுங்கிறது கடவுள் அல்ல. எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்பதான் கடவுள் விரும்புவது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோனாவை தீர்க்க தரிசனம் சொல்ல அனுப்பினார் நினிவே நகரத்துக்கு. கடவுள் உங்களை அழிக்க போறான்னு சொல்லுடா அப்படின்னு சொன்னா, யோனா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார். அப்ப கப்பல்ல ஏறி வேற ஒரு நாட்டுக்கு போறாரு. கப்பல்ல கடவுள் ஒரு ஆர்கெஸ்ட்ரேட் பண்றாரு, புயலை உருவாக்குறாரு, கப்பல் சிதைய போகிறது. அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, யாரா நீ, எங்க இருந்து வந்த? ஒன்னால தான் அந்த கப்பல் ஆடிட்டு இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும்? என்ன தூக்கி கடல்ல போடு, கப்பல் சரியாயிடும், புயல் நிற்கும் அப்படிங்கிறாரு. உடனே யோனாவை தூக்கி கடல்ல தூக்கி போடுறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய மீன் யோனாவை விழுங்கி விடுகிறது. யோனா வயிற்றுக்குள்ள போயிடுறாரு. அப்போ யோனா வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த யோனா கதறி அழுகிறார். அந்த மீன் துப்புகிறது. புதிய வாழ்க்கைக்குள் யோனா போகிறார். பழைய வாழ்க்கையில யோனா மீனின் வயிற்றுல போனது போல மூச்சடைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பள்ளத்தாக்குல வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? பாவம் என்கிற பள்ளத்தாக்குல வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? குற்றுணர்வு என்கிற மிக மோசமான பள்ளத்தாக்குல அழிந்து கொண்டிருக்கீங்களா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை, நான் அழகா இல்ல, நான் அறிவோடு இல்லைன்னு சொல்லி மோசமான பள்ளத்தாக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? அந்த பள்ளத்தாக்கில் இருந்து கதறுங்க. உலர்ந்த எலும்புகளுக்கு சதை கொடுத்தவர், உயிர் கொடுத்தவர், இன்றைக்கு அந்த மீன் வயிற்றிலிருந்து துப்பி யோனாவை மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக உயர்த்தின கடவுள் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையை புடமிட்டு மாற்றுவார், புதிய வாழ்க்கை கொடுப்பார். கழுகை போல உயிரை பறந்து சமாதானத்தில், சந்தோஷத்தில் உங்களால் வாழ முடியும். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஒரு விடுதலை தரும் செய்தியை ஆண்டவர் நமக்கு வழங்கி இருக்கின்றார்.
வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டியவர்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். நமக்குள்ளேயே போராட்டம், நம்மை நாமே காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக நம்மை சுற்றிலும் இருப்பவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நாமும் வாழல, பிறரையும் வாழ விடல. A wounded person wounds என்று சொல்வார்கள். அப்படியாக உள்மன காயங்களிலே நாம் கட்டப்பட்டவர்களாக, காயப்பட்டவர்களாக, அந்த காயம் ஆறிடாதபடிக்கு மறுபடியும் சொரிஞ்சு அந்த காயத்துல ரத்தத்தை உண்டாக்கி, இதோ எனக்கு வலி இருக்கு, எனக்கு வேதனை இருக்கு, நான் பாதிக்கப்பட்டுட்டேன், நான் பிறரை பாதிச்சுட்டேன், ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவி என்று சொல்லி அந்த காயங்கள் ஒருபோதும் தழும்புகளாய் மாறிவிடாதபடி மறுபடியும் கீறி ரணத்தை வைத்துக் கொண்டு, இதோ அந்த காரணமாக பிறர் மீது எரிந்து விழுந்து கோபப்பட்டு, பிறர் வாழ்க்கையை கெடுத்து பொறாமைப்பட்டு, பிறருடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்காமல் என்று சொல்லி நாம் பல விதத்திலே நாம் பிறருடைய வாழ்க்கையை போராட்டமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில நாம் விடுதலை பெற வேண்டுங்க. நாம் விடுதலை பெற வேண்டும், பிறருடைய வாழ்க்கையை விடுவிக்கிறவர்களாக நாம் மாறணும். அதனால்தான் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 7வது அதிகாரத்தினால தியானிங்க. அதில் இறுதியாக சொல்கிறது, இதோ என்னை விடுவிப்பவர் யார் என்று சொல்லிவிட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் தாம் விடுவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நிச்சயமா கடவுள் விடுவிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் வழியாய். நான் என்னுடைய சொந்த ஆற்றல்ல, சரி நான் பாவிதான், நான் மோசம்தான், நான் ஒண்ணும் படிக்கலதான், நான் உருப்படலதான், நான் தப்பு செஞ்சுட்டேன் தான், நான் பாதிக்கப்பட்டுட்டேன் தான், என்னுடைய வாழ்க்கை பிற சீரழிச்சிட்டாங்க, சரி எல்லாம் இருக்கட்டும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் புதிய படைப்பு என்பதை நாம் மறந்து போகின்றோம். இந்த சத்தியத்தை பிசாசு நாம் கண்டுகொள்ளாதபடியே செய்து விடுகின்றது. அதனாலதான் நம்ம எஸ்ஐயா புத்தகம் 43:18 இறைவார்த்தை சகோதரர் குறிப்பிட்டார். அதை எடுத்து வாசிங்க. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் சொல்லிட்டு அடுத்து, இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? உன் வாழ்க்கை பாலை நிழந்தா, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால் வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன் என்று கடவுள் கூறுகின்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் புது படைப்பு, இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் பலசாலி, இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே நான் நீதிமான். அத்தனையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். பாருங்கள், இப்பொழுது ஒரு ஆராதனை பாடல் வழியாக, அவர் போதுமானவர், எனக்கு பற்றாக்குறை தான், ஆனால் அவர் போதுமானவர். He is sufficient. He is a healer. He is a lover. அவர் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆகவே நான் நிச்சயமாய் வெற்றி வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி அந்த ஆராதனைக்குரிய கடவுளை ஆராதித்து நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாள் முதல் ஒரு விடுதலை வாழ்வை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை வாழ துவங்குவோம். வாருங்கள், ஒப்பு கொடுங்க. உங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய கடந்த காலம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. I will not see my past. என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். இனிமேல் நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது படைப்பு என்பதை அறிக்கையிட்டு இந்த பாடல் வழியாய் பாடுவோம். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே, ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டு விட்டார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் சுகமாய் வாழ வேண்டியவர்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு நீதிமானாய் வாழ பிறந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் புது படைப்பு. உணர்ந்து பாடுவோம். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்க பெற்றேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்க பெற்றேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன்.
என்பதால் நாம் செல்வந்தராய் மாறி இருக்கின்றோம். இதை நாம் உணர வேண்டும். நான் இப்படிதான் இருக்கணும் அவசியம் இல்ல. ஆண்டவர் நமக்கு யாவையும் செய்து முடிக்கின்றார். நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு பாடுவோம். சிலுவையிலே ஏழ்மையானதா செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே, சாபங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேன் ஐயா. உமக்கே ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. அப்பா, சிலுவையிலே உம்முடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதின் வழியாக நீர் செய்த அத்தனை டிவைன் எக்ஸ்சேஞ்ச் இந்த நாளிலே இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கடந்து செல்வதாக. உம்முடைய மீட்பின் அந்த ஆசீர்வாதங்கள், பரிபூர்ணங்கள் அத்தனையும் இணைப்பில் உள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்வதாக. பிள்ளைகள் விடுதலை பெற்று அப்பா ஒரு விடுதலை வாழ்வு வாழ்வார்களாக, பிறருக்கும் விடுதலையை வழங்குவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.